இன்ஸ்டா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ தான் அதிகமாக இருக்குது. அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க இல்லை என்னமோ பண்ணுறாங்க, அதை ஏன் இவங்க ட்ரோல் பண்ணுறாங்கன்னு புரியல. எதிர்க்கட்சி என் தலைவர் யாரை வச்சிருந்தா உனக்கு நாதாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சம் ரேண்டம் கிளிப்ஸ் அப்புறம் சில தற்கொலைகளை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, நான் இங்கே சீரியஸாக பேச வந்திருக்கேன்னு சொல்கிறேன்ல. சொல்லு. இந்த வயசானவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஓட்டு தராங்க. அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். அரே நீ அப்பா இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தலைவனை யாருன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க போல. குமார் யாரு இவரு? அதனால அவங்க ஓட்டு இங்கே வராது அப்படின்னு இப்படி ஒரு தெளிவான விஷயத்த சொல்றாங்க போல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. தேனிக்கு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. 3, 2, 1 ஓபன். ஹாப்பி பர்த்டே. Thank you brother. தொட்டு கும்பிடுங்கடா, இன்னைக்கு நம்ம கனவு கண்ணியோட பிறந்த நாள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இன்னைக்கு பர்த்டேவா இருந்தா என்னுடைய வாழ்த்துக்கள். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், கொண்டாடியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவன் கணக்க. சை, அண்ணா பாப்பா லவ் போல. இன்னும் டிவோர்ஸ் ஆகல. அப்படி பார்த்தா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? அதெல்லாம் உங்க அம்மா வீட்ல விட்டுவா, அப்புறம் சொல்றேன். எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க சேனல்ல. உங்க ஸ்மைல் அவ்வளவு அழகா இருக்குங்களா? ஓ ஸ்னேகா மாதிரியா? அந்த அளவுக்கு சிரிப்பீங்களா? எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி சிரிங்க பாப்போம். நான் சிரிச்சிட்டே சிரிச்சு தான் காட்டுங்க அங்க கேமராக்கு. சூப்பர், வெரி. ஐயோ சிரிக்கீல இந்த சிரிப்புக்கு தமிழ்நாட்டே எழுதி வைக்கலாம்க்கா. ஐயோ அதே சிரிப்பு முக பாவனை அப்படியே இருக்கீங்க. நான் எப்போதும் சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்கார்ந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கில்லர் ஃபிலிம். ஓஹோ, சிங்கத்தை காட்டுல 10 ரூபாய், கோட்ல 10 ரூபாய், கோட்ல 10 ரூபாய், செல்லுல 10 ரூபாய், டீல 10 ரூபாய், சினிமா தாரல கூட 10 ரூபாய். ஆனா நேருக்கு நேரம் ஒத்தி கொத்தா தில்லா நிக்கிற சிங்கத்தை பாத்திருப்பியா? இப்ப போறா எங்க சிங்கம் கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நல்லா தனடா பண்ணிட்டு இருந்த, திடீர்னு முத்திருச்சு போல. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. விஷ்ணுவே எவிடடா? யார் அந்த விஷ்ணு? பாம்பு மாதிரி நெளியுது. என்னடா விஷ்ணு வருவான் பார்த்தா விஷப்பாம்பு வருது. பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு? இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? விஷப்பாம்புனா ஆபத்தாச்சு, அப்ப என்ன பண்ணலாம்? பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அடிக்கடா அடிச்சிடறோம். என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். எதுக்கு இதெல்லாம்? எவ்வளவு பாசக்கார அம்மானு பாத்தீங்களா? அம்மா நீ சுமந்த பிள்ளை. சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, கிரிக்கெட்டுங்கிறது ஜஸ்ட் அ கேம்னு புரியுற வரைக்கும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஒரு கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். RCB அணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவில் 11 பேர் உயிரிழந்தார்கள். என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு. எந்திரிச்சு நடக்க வைத்தலவா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த நேரத்துல இந்த பழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். எது பாராளுமன்றமா? நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.